கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பதிவில் யோபு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் வாக்கியம் நாம் காணலாம். பின்னொரு நாளிலே. ஆதியாகமம் புத்தகத்தில் 160 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதைவிட அதிகமாக யோபுவில் 330 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் தேவபுத்திரரும் சாத்தானும் தேவ சந்நிதியில் நின்றதை குறித்து நமக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றன. யோபு 31-33 வசனத்தில் யோபு ஆதாமை பற்றி குறிப்பிட்டு பேசுவதால், மோசே ஆதியாகமத்தை எழுதுவதற்கு வெகு காலத்துக்கு முன்னரே ஆதாமும் ஏவாளும் அறியப்பட்டிருந்தார்கள் என்பது தெரிகிறது. செவி வழியாய் வந்த வரலாற்றை மோசே எழுத்து வடிவமாக கொண்டு வந்து பதிவு செய்தார் என்பதை நம்பலாம். ஏனெனில் படைப்புகளை குறித்த வெளிப்பாடுகளையும் மோசே பெற்றிருந்தார். சாத்தானுக்கு உதவி செய்ய அவனுடைய ஊழியக்காரர்கள் பிரதிநிதியாய் இருக்கிறார்கள் என்பதை கொரிந்தியர் 11:13-15 வசனங்களிலும், வெளிப்படுத்தல் 12:7-9 வசனங்களிலும் நாம் காணலாம். பழைய ஏற்பாட்டில் 5 இடங்களில் தேவபுத்திரர் என்னும் வார்த்தை தேவதூதர்களை குறிப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது. காலம் காலமாக மனிதர்களால் கேட்கப்பட்டு வருகின்ற நல்லவர்களுக்கு தீமைகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை யோபுவின் சரித்திரம் நமக்கு விளக்குகிறது. அதேபோல் காலம் காலமாக மனிதர்களால் நம்பப்பட்டு வரும் நன்மையும் தீமையும் அவனவன் செய்யும் கர்மாவின் முற்பிறவின் பலன் என்பதின் கருத்தை இது ஆராய்கிறது. மனிதர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் அவனுக்கு வியாதி வரும் என்ற நியதி ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. மருத்துவமனைகளில் மிகவும் சிக்கலான அல்லது கவலைக்கிடமான நோயாளிகளை மருத்துவர்களின் கண்காணிப்பில் அப்சர்வேஷனில் வைப்பார்கள். மருத்துவர்கள் தன் முழு கவனத்தையும் அந்த ஒரு நபரின் மேல் வைத்து ஒவ்வொரு வினாடியும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 22 கடைசி வசனம் நமக்கு சொல்கிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவற்றை சாத்தான் கவனிக்கிறான். எவ்வளவு இழப்புகளை கொடுத்தும் யோபு இப்படி இருக்கிறாரே என அந்த இழப்புகளின் பாதிப்பு யோபை ஆழ்ந்த துயரத்துக்குள் கொண்டு போகட்டும். அவர் அவைகளை நினைத்து நினைத்து கலங்கி தனக்குள் நொந்து தேவனை தூஷிப்பார், தூற்றுவார் என்று காத்திருந்தான். இது கொஞ்சம் காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தானின் கவனம் முழுவதும் யோபு மேல் நோக்கமாயிருந்தது. அவன் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறான். நாமும் கூட நமது சாதாரண அல்லது குறைவான இழப்புகளை அனுபவிக்கும் போது அதை தேவன் நமக்கு செய்யும் அநீதியாக கருதி கொள்கிறோம். தேவன் மேல் குற்றச்சாட்டுகளை வைக்க துவங்கி விடுகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13 பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான் என்று குறிப்பிடுகிறது. யோபுவுக்கு வந்த சோதனைகளால் யோபு எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று கவனம் செலுத்தி சில நாட்கள் அவரை சோதிக்காமல் விடுகிறான். பிறகுதான் மீண்டும் அவன் தேவ சந்நிதியில் வந்து நிற்கிறான்.
ஆனால் எப்போது? யோபு 2:1 பின்னொரு நாளிலே என வேதம் குறிப்பிடுகிறது. நாம் நினைப்பது போல் அவன் மறுநாளிலே அல்ல, பின்பு ஏதோ ஒரு நாளில் என்றால் சில காலம் தேவனின் உத்தரவை பெறுவதற்கு வராமல் வேறு ஏதோ ஒரு நாளிலே அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகோ தேவ சந்நிதியில் வந்து நிற்கிறான். ஆனால் தேவபுத்திரர் எனப்படுவோர் எப்போதும் தேவனுடைய சந்நிதியை தரிசிக்கிறார்கள். தேவபுத்திரர் என்பதில் ஆதியாகமம் 6:2 பலருக்கு பலவிதத்தில் கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இன்றளவும் நீடிக்கிறது. அந்த விவாதம் நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லாது. பழைய ஏற்பாட்டில் 5 இடங்களில் தேவபுத்திரர் என்னும் வார்த்தை தேவ தூதர்களை குறிப்பதற்காக பயன்படுத்துகிறது. தூதர்களை தேவபுத்திரர் என்ற நோக்கத்தில் வேதம் குறிப்பிடும்போது அதை தூதர்களாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவபுத்திரர் என்பவர்கள் சேத்தின் வம்சத்தாரை குறிக்கிறது. மனுஷகுமார்த்திகள் காயின் வம்சத்தில் வந்தவர்கள். பிசாசானவன் தூதர்களாயிருப்பதினால் தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ள லேகியோன் பிசாசு பிடித்தவன் எந்த நிலையில் இருந்தாலும் அந்தப்படி மனுஷருக்குள்ளே புகுந்து தன் காம இச்சைகளை பூர்த்தியாக்கி கொண்டான் என்ற தவறான முடிவுகளுக்குள் நம்மை செலுத்திக் கொள்ளக்கூடாது. யோபு 1:6 ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான் என்ற வசனம் சாத்தான் எப்போது வந்து நின்றானோ அந்த நாளை குறிப்பதற்காக சொல்லப்படுகிறது. தேவபுத்திரர் அல்லது தேவதூதர் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அந்த நாட்கள் ஒன்றில் யோபுவை குறித்து பேச சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறான். லூக்கா 1:19 யோவான் ஸ்நானனின் தகப்பனாகிய சகரியாவை காபிரியேல் தூதன் சந்திக்கும் போது தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்கிறார். எபிரேயர் 1:14 சொல்கிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். சங்கீதம் 91:11-12 அந்த வசனங்களை நாம் பார்த்தோமானால், உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்கிறது. மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மத்தேயு 26:53 இயேசு வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் வர காத்திருக்கின்றனர். எபிரேயர் 1:6 சொல்கிறது, தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் படைத்திருக்கிறார். லூக்கா 23:43 அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்துகிறான். மத்தேயு 18:10 சிறியர்களுக்குரிய தேவ தூதர்கள் என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 14:30 இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். யோபு 1:7 2:2 சாத்தானை பார்த்து தேவன் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? அதற்கு அவன், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அவனுக்கு கர்த்தரின் சந்நிதியில் நுழையும் அனுமதி இருந்தது. தேவன் அனுமதித்தால் அது நடக்கும். இன்னொன்றை நாம் கவனிக்கும்போது, தேவபுத்திரர் என்பது பழைய ஏற்பாட்டில் யோபு புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது, வேறு எங்கும் காணப்படவில்லை. தேவகுமாரர்கள் என்பது ஆதியாகமம் 6:2 6:4 பழைய ஏற்பாட்டில் 2 முறை குறிப்பிடப்படுகிறது. தேவ தூதர்கள் என்று ஆதியாகமம் 32:1 28:12 மத்தேயு 4:11 13:39 மத்தேயு 13:49
மத்தேயு 18:10, மார்க்கு 1:13, லூக்கா 2:15, லூக்கா 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 8:38, கொலோசையர் 2:19, 1 தீமோத்தேயு 3:16, எபிரேயர் 2:2, எபிரேயர் 12:22, 1 பேதுரு 3:22, 2 பேதுரு 2:11 ஆகிய வசனங்களில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் தூதர் என்று ஏறக்குறைய 44 முறை பழைய புதிய ஏற்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகத்தை மொர்தெகாய் எழுதியிருக்கலாம் என்று சிலரும், எலிகு எழுதியிருக்கலாம் அல்லது யோபுவே எழுதியிருக்கலாம் என்று சிலரும், 5 புத்தகங்களை எழுதிய மோசே எழுதியிருக்கலாம் என்று சிலரும் காலம் காலமாக விவாதித்து வருகின்றனர். ஆனாலும் படைப்புகளை குறித்த வெளிப்பாடுகளையும் வம்ச வரலாறுகளையும் ஜல பிரவாகத்தை பற்றியும் தேவனிடம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட, தன் வயதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்களை அறியாத, நேரில் காணாத அவர்களை பற்றியும் மோசே எழுதியிருக்கிறார். வழி வழியாய் செவி வழியாய் வந்த யோபின் வரலாற்றை எழுதியிருந்தால், வழி வழியாய் வந்த யோபின் சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் ஞானத்தை முழுமையாய் யாரும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்க முடியாது. கழுதை தேர்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக எப்படி பாபிலோனுக்கு கடத்தப்பட்ட யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து தொலைத்திருந்தார்களோ அப்படி ஆகியிருக்கும். தேவ வெளிப்பாட்டை பெறாமல் யோபுவின் புத்தகத்தை எழுதியிருக்க முடியாது. இதன் ஆசிரியர் தேவதூதர்களை தேவபுத்திரர் என்று குறிப்பிடுகிறார். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை பற்றி மோசே எழுதுவதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே மக்களால் ஆதாம் ஏவாள் அறியப்பட்டிருந்தார்கள். யோபு புத்தகமே முதலாக எழுதப்பட்டது. ஆனால் யோபு 31:33 யோபு சொல்கிறார், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்தேனோ என கேள்வி எழுப்புகிறார். இந்த புத்தகத்தை அநேக ஆதாரங்களோடு ஆசிரியர் விவரிக்கிறார். நாம் யோபு 1:1, 1 சாமுவேல் 1:1, லூக்கா 1:5 படித்து பார்த்தால் இது கதையல்ல, வரலாறு என நமக்கு தெரியும். இந்த புத்தகத்தினை குறிப்பிட்ட வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதேபோல் எலிபாஸ், பில்தாத், சோப்பார், எலிகு இவர்களின் மிகவும் அருமையான உரையாடல்களை தேவ வெளிப்பாடு இல்லாமல் எவ்வளவு நேர்த்தியாய் எழுதியிருக்க முடியாது. இதன் ஆசிரியர் யோபை காண வந்தவர்களை சரியாக குறிப்பிட்டு அவர்கள் யார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேமானியனான எலிபாஸ். தேமான் ஏசாவின் பேரன் என்று ஆதியாகமம் 36:10-11 வசனங்கள் சொல்கிறது. இரண்டாவது சூகியனாகிய பில்தாத். சூவா ஆபிரகாமின் குமாரன் என்று ஆதியாகமம் 25:2 சொல்கிறது. மூன்றாவது நாகமாத்தானாகிய சோப்பர். நாகமா என்பது வட அரேபியாவில் உள்ளது. நான்காவது பூசியனாகிய எலிகு. பூஸ் ஒரு அரபிய கோத்திரம் என்பது ஆதியாகமம் 22:21 சொல்கிறது. இவர்களின் உரையாடல்களை 3 சுற்றுக்களாக பிரிக்கலாம். முதல் சுற்றில் அதிகாரங்கள் 4-14 வரை பார்க்கும்போது எலிபாஸ் 4-5 அதிகாரங்களில் பேசுகிறார். 6ஆம் 7ஆம் அதிகாரங்களில் யோபு எலிபாசுக்கு பதில் அளிக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் பில்தாத் பேசுகிறார். 9-10ஆம் அதிகாரங்களில் யோபு பில்தாதுக்கு பதிலுரை அளிக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் சோப்பர் பேசுகிறார். 12-14 அதிகாரங்களில் யோபு அதற்கு பதிலளிக்கிறார். இரண்டாவது சுற்று அதிகாரங்கள் 15-21 வரை. எலிபாஸ் அதிகாரம் 15 பேசுவதற்கு யோபு 16-17 அதிகாரங்களில் மறு உத்தரவு சொல்கிறார். பில்தாத் அதிகாரம் 18 பேசுவதற்கு யோபு 19ஆம் அதிகாரத்தில்
பிரதி உத்தரம் அளிக்கிறார். மூன்றாவதாக சோஃபர் 20ஆம் அதிகாரத்தில் பேசுவதற்கு யோபு 21ஆம் அதிகாரத்தில் பதிலளிக்கிறார். மூன்றாவது சுற்று அதிகாரங்கள் 22லிருந்து 31 வரையில் பார்க்கும்போது எலிப்பாசின் பதிவு அதிகாரம் 22 வருகிறது. 23, 24ஆம் அதிகாரங்களில் யோபு அதற்கு பதில் உரை ஆற்றுகிறார். பில்தாத் அதிகாரம் 25 பேசுகிறார். அதிகாரங்கள் 26 முதல் 31 வரை யோபு அதற்கு பதில் உரை அளிக்கிறார். இவர்களின் அனைவரின் ஞானமுள்ள சில ஞானமற்ற உரையாடல்களை முழுவதுமாக தேவ வெளிப்பாடு இல்லாமல் பதிவு செய்ய முடியாது. ஆதியாகமத்தை எழுதின மோசே எப்படி அந்த வரலாற்றை தேவனிடமிருந்து பெற்றாரோ அப்படியே யோபுவின் சரித்திரத்தையும் வெளிப்பாடாக பெற்றிருக்கிறார். கலாத்தியர் 1:12 பவுல் சொல்கிறார், நான் அறிவிக்கும் சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 11:23 26 வசனம் வரை பார்க்கும்போது பவுல் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என துவங்குகிற அவர் அப்பம் பிக்குதலை அருகிலே நின்று பார்த்ததை போல எழுதுகிறார். கர்த்தரே அவருக்கு இவற்றை பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். யோபு புத்தகமும் இப்படித்தான் வெளிப்பாடுகளால் நிறைந்து எழுதப்பட்டது. இப்படி வெளிப்பாடுகளை தேவகிருபையால் பெற்ற யோபு புத்தகத்தின் ஆசிரியர் தான் யோபு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் எழுதும்போது பின்னொரு நாளிலே என பதிவு செய்கிறார். 2ஆம் அதிகாரத்திலும் 1 அதிகாரத்திலும் கேட்கப்பட்ட அதே கேள்வியும் அதே பதிலும் இடம்பெறுகிறது. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்ற கேள்வியும் பூமியெங்கும் உலாவி என்ற பதிலும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எங்கே இருந்து சாத்தான் வருகிறான் என்பது கர்த்தருக்கு தெரியும். பூமியெங்கும் சுற்றி வருகிறவன் யோபு மேல் மட்டும் கவனம் வைத்திருந்ததை அங்கே தேவன் குறிப்பிட்டு காட்டுகிறார். யோபை குறித்து விவாதிக்கத்தான் அவன் வந்திருக்கிறான். யோபு கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருப்பதை அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் யோபு மாசில்லாதவர், நேர்மையானவர், கடவுளுக்கு பயந்து தீயதை விளக்குகிறவர் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். யோபு எப்படிப்பட்டவன் என்று சாத்தானுக்கு நிரூபிக்க தேவன் தாராளமாக அனுமதிக்கிறார். ஏனெனில் யோபுவின் மேல் கர்த்தர் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். யோபு எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார். மனிதர்களின் கலிக்கும் ஆற்றலினால் அவன் தேவனின் செய்கைகளை விளங்கிக் கொள்ள முடியாது மற்றும் தேவனின் செயல்களை யூகமாய் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனின் செயல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை தேவனுக்கு இல்லை. அவரது செய்கையின் விளக்கத்தை நமக்கு தர வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. ஆதியாகம புத்தகத்தில் 160 கேள்விகள் இருக்கின்றன. அதைவிட அதிகமாக யோபுவில் 330 கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் தேவபுத்திரரோடு சாத்தான் தேவ சந்நிதியில் நிற்பதை குறித்து 1000 கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. நம் முன்னோர்களுக்கும் எழுதியிருக்கின்றன. கர்த்தர் பிசாசிடம் ஏதேன் தோட்டத்தில் பேசுகிறார். ஆதாம் ஏவாளோடு அவனும் ஏதேனில் தான் இருந்தான். ஏன் இங்கு வந்தாய் என தேவன் சர்ப்பத்தை, அதாவது சாத்தானை பார்த்து கேள்வி எழுப்பவில்லை. வேதத்தில் வரலாற்று பிரகாரமாக யோபுவின் புத்தகத்தில் தான் முதல் சாத்தான் என்ற பெயரில் அவன் அழைக்கப்படுகிறான். ஆதியாகமத்தில் கூட அப்படி அழைக்கப்படாமல் சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். யோவான் 14:30 இயேசு அவனை உலகத்தின் அதிபதி என்கிறார். எபேசியர் 2:2 ஆகாயத்து பிரபு என்றும், வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்ற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றும்,
2 கொரிந்தியர் 4:4 அவனே இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்றும், எபேசியர் 6:12 துரைத்தனமுடையவன், அதிகாரமுடையவன், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி என்றும், 1 யோவான் 5:19 பொல்லாங்கன் என்றும், 1 யோவான் 3:8 ஆதி முதல் பாவம் செய்கிறவன் என்றும், யோவான் 8:44 மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் என்றும் அழைக்கப்படுகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதால் மட்டுமே சாத்தானை பற்றி கொஞ்சமான தகவல்களை நாம் அறிகிறோம். ஆனால் தேவனோ சாத்தானை முற்றும் முழுதும் அறிந்தவர். அதனால்தான் தேவ சந்நிதியில் தேவபுத்திரர் வந்து நிற்கும் போது சாத்தானும் வந்து நிற்க அனுமதிக்கிறார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சாத்தான் என்னும் சத்துரு நமக்கு எந்த விதத்திலும் சோதனை கொடுக்க தயாராக இருப்பான். விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியான சோதனைகளை கொடுத்து சில நாட்கள் நம்மை கவலைக்குள் மூழ்கடிப்பான், சோர்வடைய செய்வான். அவனுக்கு சோதனைக்காரன் என்ற பெயரும் உண்டு. சில நாட்கள் அந்த கவலை வளரும்படி அந்த சூழ்நிலை நமக்கு பாதகமாக தெரிந்து தேவனை குற்றப்படுத்தும் வரையில் பொறுமையாக காத்து கொண்டிருப்பான். 2வது முறையாக தேவ சந்நிதியில் எப்போது வருகிறான் என்று பாருங்கள். சில நாட்கள் இடைவெளி விட்ட பின்பு, முதலாம் சோதனைகள் முடிவடைந்த பின்பு, ஒரு நாளிலே என குறிப்பிடப்படுவதால் அவ்வளவு நாட்கள் அவனை கொடுமையான மனநோய்க்கு ஆளாகும்படி மீண்டும் 2ஆம் தரம் தேவனிடத்தில் உத்தரவு வாங்க வருகிறான். குறிப்பிட்ட நம்மால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்ற அளவு தேவனுக்கு தெரியும். அந்த திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க விடமாட்டார். யோபு 23:10 யோபு செய்யும் அறிக்கையைப் போல நாமும் விசுவாசத்தோடு தைரியத்தோடு சொல்வோம். அந்த யோபுவின் விசுவாச அறிக்கையை திரும்ப திரும்ப உச்சரிப்போம். யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.